ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பசங்க கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டாங்க, படிச்சுட்ருக்காங்க. நீங்களும் வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் ஹெவியாக முடிஞ்சிருக்கும். 3 நாள் முடிஞ்சு நல்லா எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒரு ஆறுதல் வீடியோ ஒன்று போட்டுருவோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கம்பல்சரி வரும், 1 மார்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் பண்ணலைன்னா, அண்ட் லாஸ்ட் மினிட்ல கொஷின் பேப்பர் எப்படி வரும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஒரு 10 நிமிஷம் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள். ஒரு 10 o'clock போட்டுருவேன். அண்ட் இந்த வீடியோ ஒரு கொஷின் பேப்பர் வீடியோ. இது ஜூன் 2025 கொஷின் பேப்பர். நீ என்ன பண்ணுறன்னா, இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் எதுவுமே விடாத. ஒரு வாட்டி எல்லாம் படிச்சிட்டியான்னு செக் பண்ணு. ஒரு வேளை படிக்கலைன்னா ஏதாவது கொஷின் மிஸ் பண்ணிட்டுனா படிச்சிரு. சார் ஏன் சார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஜூன் கொஷின் பேப்பரில் ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது 8லேருந்து 10 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்கள், 12 மார்க் கூட வரும். நான் அதிகமாக சொல்லி உங்களை ஆசை காட்ட விரும்பலை. ஆனால் 8லேருந்து 10 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 8 மார்க்குங்கிறது கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய மார்க்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு 70 8ன்னு சொல்லலை. ஒரு 8 மார்க் எக்ஸ்ட்ரா வரதில் நினச்சி பாருங்கள். அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் பார்த்துருங்க. K104 ரெட் டாட் இது வந்து டி பிளாக் எலமெண்ட்டில், ஐ மீன் 4th லெசனில் ஒரு ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. டிஃபைன் pH பாருங்கள். இது ரிப்பீட்டு. இது ஒரு தியரி கொஸ்டின், பார்த்தா பயமாக இருக்குல்ல. இது வந்து நம்மளுடைய 9th லெசனில் புக் பேக் கொஸ்டின், செம ஈஸி. 2 பாசிட்டிவ்லி சார்ஜ் கொலைட்ஸ் பார்த்தீங்களா, புதுசாக இருக்குது புக்கின்னு. இந்த மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜ் கொலைட்ஸ்ன்னு கேட்ட போகிறோம். ரெண்டையும் பார்த்துக்கோங்க. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. அஸ்டால்டேட் ஃப்ரம் ஈத்தேன்னு கேட்டிருக்கிறான். அதுவும் அது வல்கனைசேஷன் ரப்பர் கேட்டிருக்கான். இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹவ் இஸ் ஃபீனால் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் குளோரோபென்சின். ஃபீனால்னா 11th லெசன். குளோரோபென்சின் அப்படின்னா டவுஸ் ப்ராசஸ். டவுஸ் ப்ராசஸ் தான் இப்படி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ கம்பல்சரி பாருங்கள் எவ்வளோ கேவலமாக கேட்டிருக்காங்க. லைம் ஸ்டோனு நாளைக்கு வரப்போகுது, எழுதிடுங்க. யூசஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடு. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஒரு டிஃப்ரென்ஸு, ஒரு யூசஸ்ஸு, ஒரு லிமிட்டேஷனு, ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அப்புறம் ஒரு லா வரும்னு சொன்னேன்னா பாரு. ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வந்திருக்கா, ஒரு கலர்லெஸ் வந்திருக்கா, இதுலேருந்து டி பிளாக்லேருந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சா, கேட்டலிட்டிக் பாய்சன் வந்துருச்சா. நான் என்ன சொன்னேன், மொதல் லெசன் 2 லெசன் 5 6 7 8 9 இந்த பாடம் மட்டும் படித்தாலே, ஒழுக்கமாக படித்தாலே எவ்வளோ பாருங்கள், 4 5க்கு மேலே எழுத முடியும். 4 எழுதலாம். ஓகேவா? கெபரியல் தலைமையில் வந்திருக்கு, நல்லா பார்த்துக்கோ, நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 14th லெசன் 15th லெசன் ரொம்ப ஹேண்டியான லெசன். பார்த்தீங்களா, ஒரு கொஷின் இங்கே வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒரு கன்வர்ஷன், ஏபிசிடி கன்வர்ஷன். நான் நேற்றே வந்து நைட்டே இது வீடியோ போட்டுட்டேன். இந்த கன்வர்ஷனாவது பார்த்துட்டு போங்க. அண்ட் ஃபஸ்ட் எடுத்துன்னு 5 மார்க் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, வேனார்களும் இதுவும் கேட்டிருக்கானுங்க. ரெண்டுமே ஈஸி. அப்போ நான் இந்த வருஷம் என்ன கேட்பேன்னா, ஜோன் ரிஃபைனிங் கேட்கலாம், இல்லை ஃபஸ்ட் லெசனில் ஏதாவது டேரக்ட் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரான் கேட்டிருக்கான். அப்போ டேரக்ட் 5 மார்க் உறுதி ஒன்று. அது என்னன்னு பாருங்கள். அடுத்து லாந்த்ரைட் ஆக்டினைட் கேட்டிருக்கேன். கேவலமாக கேட்டால, இந்த மாதிரி நமக்கு கேட்டால் பரவாயில்ல மார்ச்சில். ஸோ ஐசோமரிசம், நான் என்ன சொன்னேன், ஐசோமரிசம் படிச்சுட்டு போங்கடாங்கிறேன். ஆனால் யாரும் படிக்க மாட்டேறீங்க. ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கேட்டிருக்கேன். நமக்கு லிங்கேஜ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, அதனால் படிச்சுக்கோங்க. இதில் என்ன டைப் ஐசோமரிசம் கேட்குறாங்க. இது வந்து கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஐசோமரிசம், இதையாவது கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். தயவு செய்து ஐசோமரிசம் வந்து என்ன டைப் ஆஃப் ஐசோமரிசம் பேர் கேட்குறாங்க, அதை பார்த்துட்டு போயிரு. கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த சம் எவ்வளோ கேவலமான சம்மு நம்ம 7th யூனிட்டில். அப்புறம் பிசிசி அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஈஸி. ஆண்டர்சன் ஐசல்பர்க் ஈக்குவேஷன் டேரக்ட் 5 மார்க். நமக்கு ஆசோ டைலேஷன்லாம் கேட்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொன்னேன், லா வரும்டா, டிஃப்ரென்ஸ் வரும்டா. லாந்த்ரைட் ஆக்டினைட் டிஃப்ரென்ஸ் வந்துச்சா, லா வந்துச்சா, 2 லாவும் வந்துச்சா, ஃபாரடே லா, கோல்ட்ராஸ் லா. அடுத்தது பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அமைன் இல்லை ஆல்கஹாலோட விக்ட்ரமேர் டெஸ்ட்டு கேட்குறாங்க. நமக்கு லூகாஸ் கேட்கலாம், அப்புறம் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அமைன் கேட்கலாம், இல்லை வந்து கன்னிசார் ஆல்டால் கேட்கலாம். ஏன்னா எதனால் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், கன்னிசார் ரியாக்ஷன் கேட்டிருக்கான். அப்போ டேரக்ட் 5 மார்க் 2 வந்திருக்கு. நம்ம 5 சொல்லியிருக்கோம், ரெடியூசஸ் ஃபார்மிக் ஆசிடோ சேர்த்தி. அப்போ நீங்கள் அந்த 5 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 1 எழுதுறதுக்கு கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. கடைசி லெசனில் 14th லெசனில் ஒன்று கேட்டுறாயா, பார்த்துக்கோங்க. அது கூட பென்சின் டயோசோனம் குளோரைட். என்னெல்லாம் பென்சின் டயோசோனம் குளோரைட் இருக்குது செக் பண்ணிடலாமா. ஃபீனாலில் கப்ளிங் ரியாக்ஷன், பைஃபீனால்னா கோம்பக்ஸ் ரியாக்ஷன். இப்படி தான் கேட்பான், ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பான். அடுத்தது சாண்ட்ரமேர் ரியாக்ஷன், கெட்ரமன் ரியாக்ஷன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பென்சின் டயோசோனம் குளோரைட் கூட ரியாக்ட் ஆகி வர ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கம்பல்சரி நியூமரிக்கல் ப்ராப்ளம் எதுவுமே கேட்கல. இதுதான் அவன் கேட்டிருக்கான். இது ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளமே கிடையாது, ஈஸி. ஸோ வேறு எதுவும் கேட்கல. இந்த தடவை கண்டிப்பாக நியூமரிக்கல் ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம் மார்ச்சில்.
ஸோ இந்த கொஷின் பேப்பர் இருக்கிறதாவது ஒழுக்கமாக பார்த்துருப்பாங்க. 10 மார்க் 8லேருந்து 10 மார்க் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது அப்படி தான், ஓகேவா? அண்ட் இதே மாதிரி தான் நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இதை விட கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்பாங்க. அந்த கடைசி 5 மார்க்கு இப்படி ஈஸியாக கேட்க மாட்டாங்க. அண்ட் கடைசி கம்பல்சரி என்ன வரும், ஒரு வாட்டி சொல்லிடலாமா? கம்பல்சரி ஐடென்டிஃபை ஏபிசி அண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஐயூபேக் நேம், இது 3ல் தான் ஏதோ ஒன்று 2 மார்க் 3 மார்க் வரும். ரெடியாக இருந்துக்காங்க. 3க்குமே வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் தேங்க்யூ. இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.